முருகன் என்றால் என்னவென்றே தெரியாத இந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கிற ஒரே ஒரு முருக கோவில் கூட இல்லாத கிராமங்களிலிருந்து உருவாகி வந்திருக்கிற சிஎஸ்எஃப் படை வீரர்களை அன்றாடம் முருகனை கொண்டாடி கொண்டிருக்கிற தமிழக காவல்துறையினருக்கு எதிராக ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார். இது தமிழகத்தை முற்றுமுழுவதுமாக அவமதிப்பதாகவும் தமிழக மக்களின் இறையாண்மையை கொச்சைப்படுத்துவதாகும். கோவில் தொடர்பான நடைமுறைகளில் அரசியல் கட்சிகள் மாத்திரமல்ல அரசாங்கமே தலையிடக்கூடாது என்று சிதம்பரத்திலே தில்லையிலே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் தொடர்பான பிரச்சனை வந்தபோது சொன்னவர்கள் இந்த இடத்தில் மாத்திரம் கோவில் நிர்வாகத்தின் கருத்துக்கு மாறாக கோவில் பூசாரிகளின் வேண்டுகோளுக்கு மாறாக தர்காவின் வழியாக சென்று அங்கே இருக்கிற தூணின் மீது திருவிளக்கை கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்வது கார்த்திகை தீபத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிற அற்ப செயலாக இருக்கிறது. காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக இந்த மண்ணிலே நிலவி வருகிற சமூக நல்லிணக்கம் இன்று கேள்விக்குறியாகி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் திருமுருகனின் முதல் வீடாக பாவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நீண்ட நெடிய காலமாக மரபின் அடிப்படையிலே உச்சிப்பிள்ளையார் கோவில் முற்றத்திலே தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். அந்த வழக்கத்தை மாற்றுவதோ கார்த்திகை தீபம் என்கிற பெயரிலே 2 இடத்தில் தீபத்தை ஏற்றுவதோ மரபுக்கு உகந்ததல்ல என்று கோவில் நிர்வாகமும் கோவில் பூசாரிகளும் கோவில் அறங்காவலர் குழுவும் எதிர்ப்பை தெரிவித்த பின்னும் கூட கோவில் நிர்வாகத்திற்கு எதிரான தீர்ப்பை அவசர கதியில நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்ததன் மூலமாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு இன்று கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. நீதி என்கிற போர்வையில மறைந்திருக்கிற இந்த வன்முறையை ஒருபோதும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது. நீதிபதி என்கிற பெயரில ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வரம்பு மீறி செயல்படுகிற இந்த நிலையை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்பது வேறு, போலீஸ் ஃபோர்ஸ் என்பது வேறு. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது காவல்துறையின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. பொருட்களை உடைமைகளை பாதுகாப்பது என்பது மட்டும்தான் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய சிஎஸ்எஃப் போன்ற அமைப்புகளுடைய பணி. முருகன் என்றால் என்னவென்றே தெரியாத இந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கிற ஒரே ஒரு முருக கோவில் கூட இல்லாத கிராமங்களிலிருந்து உருவாகி வந்திருக்கிற சிஎஸ்எஃப் படை வீரர்களை அன்றாடம் முருகனை கொண்டாடி கொண்டிருக்கிற தமிழக காவல்துறையினருக்கு எதிராக ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார். இது தமிழகத்தை முற்றுமுழுவதுமாக அவமதிப்பதாகவும் தமிழக மக்களின் இறையாண்மையை கொச்சைப்படுத்துவதாகும். தமிழக காவல்துறையின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மறைமுக யுத்தமாகவே இந்த அணுகுமுறையை பார்க்க நேருகிறது. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கிற சிஎஸ்எஃப் படைகள் தொழிற்சாலைகள் தவிர வேறு எங்கு இருந்தாலும் உடனடியாக அந்த படைகள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதும் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையாகும். தமிழகத்திலே நீண்ட நெடிய காலமாக நாம் பின்பற்றி வருகிற சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும். திமுகவிற்கு எதிராக வாக்குகளை திரட்ட வேண்டும் என்கிற அரசியல் நோக்கத்திற்காக அருள்மிகு முருகனை, இந்த அருமையான திருக்கோவிலை, இந்த பாரம்பரிய மரபுகளை கொச்சைப்படுத்துவது என்பது ஒருபோதும் ஏற்க தகுந்ததல்ல. அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்துகிற சங்பரிவார கும்பலுடைய முயற்சிகளை முறியடித்திருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒரு மதவாத வன்முறையிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்திருக்கிற அருள்மிகு முருகனுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் இந்த கோவிலுக்கு வருகை இருந்திருக்கு. மேல்முறையீடு போன பிறகும் அதுவும் தள்ளுபடி ஆயிருக்கு. அவங்க கொடுத்த வழக்கு, அவங்க கொடுத்த தீர்ப்பையும் காவல்துறை மதிக்கல. அது எப்படி பாக்குறீங்க? ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னீங்க, நீங்க அது மேல்முறையீடு போயிருந்தாங்க, அவங்களும் அதே தானே சொன்னாங்க. தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு இடத்தில் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு பொதுவான நடைமுறை. கோவில் நிர்வாகம், கோவிலுடைய பூசாரிகள் அவர்கள்தான் இந்த மரபுகளை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறார்கள்.
கோவில் தொடர்பான நடைமுறைகளில் அரசியல் கட்சிகள் மாத்திரமல்ல அரசாங்கமே தலையிடக்கூடாது என்று சிதம்பரத்திலே தில்லையிலே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் தொடர்பான பிரச்சனை வந்தபோது சொன்னவர்கள், இந்த இடத்தில் மாத்திரம் கோவில் நிர்வாகத்தின் கருத்துக்கு மாறாக, கோவில் பூசாரிகளின் வேண்டுகோளுக்கு மாறாக தர்காவின் வழியாக சென்று அங்கே இருக்கிற தூணின் மீது திருவிளக்கை, கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்வது கார்த்திகை தீபத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிற அற்ப செயலாக இருக்கிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் மக்களிடத்திலே சென்று அம்பலப்படுத்துவோம். காவல்துறை பாதுகாப்போட தான் போய் பலனை பாதுகாப்பு கொடுக்கணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத அளவுக்கு போலீஸார் பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மறுக்கிறதா வேற தயக்கம் இருக்கிறதா? யாருடைய கோரிக்கை? தீபம் ஏற்ற வேண்டும் என்பது கோவில் நிர்வாகத்தின் கோரிக்கையா? கோவில் நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்கிறதா? தீபம் 2வது இடத்துல ஏற்றக்கூடாது என்று மறுப்பு தெரிவித்தது யார்? தமிழ்நாடு அரசா? அரசியல் கட்சிகளா? கோவில் நிர்வாகம்தான், கோவில் பூசாரிகள் தான், கோவில் அறங்காவலர் குழு தான். கோவில் நிர்வாகம் அறங்காவலர் குழுடைய அடையாளமாகத்தான் அறங்காவலர் குழுடைய தலைவராக அல்லது செயல் அலுவலர் அவர்களுடைய ஒப்புதலோடு அவர்களுடைய வாக்குமூலங்களோடு தான் நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்த தனது கருத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆக கோவில் நிர்வாகத்தினுடைய விருப்பத்தை மீறி கோவில் நிர்வாகம் 100 ஆண்டு காலமாக பாதுகாத்து வருகிற மரபுகளுக்கு எதிராக ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க முடியும். சில தனிப்பட்ட அமைப்புகள் அங்கே போய் தீபமேற்ற அனுமதிக்க முடியும் என்று சொன்னால் இதை எந்த வகையில் ஏற்பது? இங்கே யாரை தீபம் ஏற்ற சொல்லியிருக்கிறார்களோ அவர்களை கருவறைக்குள்ளே சென்று நாளை பூஜை செய்ய அனுமதிப்பார்களா? இது சரியான நடைமுறையா? ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, இன்று இந்த மதவாத வன்முறைக்கு எதிராக களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களின் மத நம்பிக்கைகளை மதிக்கிறோம். மிக குறிப்பாக திருப்பரங்குன்றம் என்பது தமிழர்களுடைய ஒரு தொன்மையான பண்பாட்டு அடையாளம். திருமுருகன் என்பது தமிழர்களுடைய இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள், உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள். ஆகவே இந்த கடவுளின் பெயரால் கலவரத்தை தூண்டுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குன்றத்தின் மீது தான் தீபம் ஏற்ற முடியுமே தவிர அடுத்தவர் குல்லா மீது ஏறி தீபம் ஏற்றுவதை யாரும் அங்கீகரிக்க முடியாது, அனுமதிக்க முடியாது. CISF என்பது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை. பொதுத்துறை நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக இழுத்து மூடப்பட்ட பிறகு CISF படைகளுக்கு வேலை இல்லாத ஒரு சூழல் உருவாகி அவர்கள் விமான நிலையங்கள் உட்பட பல்வேறு இடங்களிலே இன்று பாதுகாப்பு பணிகளே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்பது ஒரு பாதுகாப்பை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதை பொதுமக்களை கூட செய்யலாம். ஒருவன் திருடி கொண்டு ஓடுகிறான் என்று சொன்னால் அவரை கைது செய்வது, அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பது என்பது பொதுமக்களுக்கு இருக்கிற உரிமையைப் போல CISFக்கும் அந்த உரிமையும் இருக்கிறது. அது கடமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் FIR போடுகிற அதிகாரம் கூட CISFக்கு கிடையாது என்பதை நாம் அறிவோம். ஆகவே லா என்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது போலீஸ் ஆக்ட், காவல் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு படையால் தான் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அந்த படைக்கு எதிராக ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸை அனுப்புவது என்பது தமிழக காவல் வீரர்களுக்கு எதிராக வட மாநில வட இந்திய வீரர்களை அனுப்பி மோத விடுகிற இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு அப்பட்டமான செயல்.